ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. சைட் டிஷ்க்கு ஒன்றும் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாங்க, ஒரு சூப்பராக சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் தால் ஃப்ரை எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தூர் தால் 1 கப் அளவு எடுத்து குக்கரில் பாயில் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோன்னா ஒரு 2 to 3 விசில் வந்தால் போதும். பருப்பு கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் ஆகாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அனியன்ஸ் நல்லா ஒரு 3 to 4 பிக் அனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. லாங்காக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. பேனில் அனியன்ஸ் போட்டுக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. 50% அனியன் ஃப்ரை ஆனதுமே ரெட் சில்லி போட்டுக்கோங்க. இந்த ரெட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் போட்டு கறி லீவ்ஸும் அதோடு சேர்ந்து நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். அனியன்ஸு, வரமிளகாய், கறி லீவ்ஸ் இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்க. இந்த சில்லி தான் நம்மளுக்கு இதுக்கு வந்து ஸ்பைசஸ் கொடுக்கறது. ஓகே, இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க தால் எடுத்து இந்த ஃப்ரைடு அனியன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தண்ணி எதுனா இருந்தால் கூட ட்ரை ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு சூப்பராக தால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் கீ லைக் பண்ணுறோம், கீ போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது சாப்பிடும் போது நம்ம போட்டிருக்க இந்த வரமிளகாய், கறி லீவ்ஸோடு சேர்த்து அனியனோடு சேர்த்து இந்த தாலை நீங்கள் சாப்பிடும் போது அது ஒரு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next வீடியோ. இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.